வீடியோவில் நாங்கள் எப்படி $375 டெபாசிட் பண்ணி அதை வச்சு $600 மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதாவது டோட்டலாக $300 எங்களது $1000 மேலே ஆயிடுச்சு. அதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இதை ஒரே ட்ரேடில் செய்யலை, பல ட்ரேடுகள் எடுத்து எங்களோட சிஸ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத காமிச்சு மார்க்கெட்டில் எந்நேரமும் ட்ரேட்ஸை வச்சு பிட் பேக் மாதிரி அடிச்சுட்டு ஓடாமல் அங்கேயே இருந்து சண்டை போட்டு நாங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக 200% லாபம் வெறும் 20 நாளில் எடுத்தோம். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலி $5,000 வந்து எல்லா அக்கௌண்ட்டுமே சேர்த்து எடுக்கணும். அதுதான் கோல். ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். டீசெண்டான டார்கெட் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா ஃபண்டட் அக்கௌண்ட்டுமே வந்து 1 or 2 டேஸ்லேயே வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட் அதே மாதிரி கிடச்சிதுன்னா $5,000 ரீச் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நிறைய நம்பிக்கை இருக்குது. வணக்கம் ட்ரேடர்ஸ், சிஜே ட்ரேட்ஸ்க்கு வந்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவில் நாம் நம்மளோட விஐபி சிக்னல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். நாம் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி மென்டார்ஷிப் அண்ட் விஐபி சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம். மார்க்கெட் மெக்கானிசமோட பவர் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி வேலை செய்யுங்கிறதையும் பார்த்து புரிஞ்சுப்பீங்க நீங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளையண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் என்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ பண்ணி போடுறதுக்காக. ஸோ ப்ரைவசிக்காக சில பேர் மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கௌண்ட் மேலே சில இதெல்லாம் இருக்கும், என்ன சொல்கிறது, சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை கொடுக்கறதுக்கே தயங்குவாங்க நிறையா பேர். நம்மளுக்கும் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேர்த்து நான் வாங்கியிருக்கேன், அதை பார்க்கலாம். ஓகே, நிறையா பேர் போடுவாங்க அவங்களோட ட்ரேடிங்கை போட சொல்லி. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மக்கிட்ட ட்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். அதுக்கும் அடுத்த லெவல். நீ எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸு, விஐபி சிக்னல்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது வெளி உலகுக்கு தேவைப்படுறது இன்னும் அதை வச்சு உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து வரக்குள்ளே நான் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு அது இம்பேக்ட் ஆகும். நான் எப்படி பண்ணுறேங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல்ஸில் இருக்கிறவங்களோடது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆகஸ்ட் 25 வந்து பார்த்திங்கன்னா $109 போட்டிருக்காங்க. அப்புறம் அன்றைக்கே $265 போட்டிருக்காங்க. அப்புறம் 29 ஒரு $100 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தி ஒரு $375 பக்கமாக வருது. நீங்கள் ஆக்டாஃபெக்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட போனஸ் 100% போனஸ் இருக்குது டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க $375 போட்டிருக்காங்கன்னா ஒரு $375 எக்ஸ்ட்ராவாக வரும். கிட்டத்தட்ட ஒரு $750 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். எதுக்குன்னா அந்த போனஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 50 லாட் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போனஸை உங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அந்த காசை வித்ட்ரா பண்ண முடியாது, ஆனால் அது உங்கள் ஈக்விட்டியில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 50 லாட்டோ 100 லாட்டோ நீங்கள் போடுற அமௌண்ட்டை பொறுத்து அது இருக்கும். பெரிய அமௌண்ட்டாக போட்டிங்கன்னா நிறைய லாட் ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். கம்மி அமௌண்ட்டாக போட்டிங்கன்னா கம்மி லாட் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆக்டாஃபெக்ஸ் தான் இவங்களுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்குது நம்மளோட ட்ரேடிங் மெத்தடுக்கு. நம்மளுக்கு எல்லா சிம்பிள்ஸும் வேணும், அதே மாதிரி லாட் சைஸும் சீராக இருக்காங்க. அது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஆக்டாஃபெக்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ப்ராப்ளமில் கம்பெனிஸ் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்சல்ட் வேணும், பக்காவாக ப்ராப்பராக போகணுன்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு செய்யுங்க. நீங்களாக போய் ஆரம்பித்து எதுவும் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. ஓகே, அதனால் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இதுக்கு ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வாங்க. இவங்க வந்து $375 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம டெர்மினல்லையும் பார்க்கலாம். டெர்மினலில் பாருங்கள், $300 ப்ராஃபிட் வித்ட்ராவே பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே, இன்னும் $300 ப்ராஃபிட் இருக்குது. எவ்வளோ? 20 நாளில். ஓகே, அவங்க ஆகஸ்ட் 25 தான் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள செப்டம்பர் 15. ஓகே,
செப்டம்பர் 15. 20 நாளில் நாங்கள் வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட்லலாம் பண்ணல, நிறையா ட்ரேட் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்த ரிசல்ட்டு தான் இது. அதுலேயும் ஒரு சில ஆர்டர் தப்பாலாம் போட்டு கொஞ்சம் சொதப்பல்லாம் நடந்து அது மாதிரி லாட் சைஸ் தெரியாமல் பண்டியும் போக அவங்க கேபிட்டல் 200% வளர்ந்துருக்கு ஒரு மாதத்தில். ஓகே, இன்னும் 200% எக்ஸாக்டாக வரல, ப்ளீஸ் ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக வளரதான் போகுது. 20 நாள் நம்ம பண்ணிட்டோம் மார்க்கெட்டில், அதுக்கடுத்தும் பண்ணிடுவோம். இல்லை இன்றைக்கே கூட நாங்கள் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணக்குள்ளே அது அந்த 20% ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஐபி சிக்னல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கேம்பிள் ட்ரேட்லாம் எடுக்க மாட்டோம். ஒரே ட்ரேடில் $500 வச்சு $5000 பண்ணேன், $100 வச்சு $1000 பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. நாங்களாம் அப்படி இல்லை, வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஃபாரெக்ஸும் எடுப்போம், கிரிப்டோவும் எடுப்போம், ஆயில் இது வந்து யூஎஸ் ஆயிலு அது மாதிரிலாம் எடுத்து தான் பண்ணுவோம் நாங்கள் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். சரி பாருங்கள், 65, 10, 15 அது மாதிரி இப்படி எடுக்கிறதுனால அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகாது. நிறையா பேர் இந்த கேம்பிள் ட்ரேட் பண்ணி தான் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ பண்ணுவாங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓவரால் லாட் சைஸ் எடுக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆகுது. நாங்கள் பாருங்கள் எல்லாமே 0.35 அப்படி தான் எடுத்திருக்கோம். ஆனால் ப்ராஃபிட் பெருசாக பிடிச்சிருப்போம். நம்ம அதெல்லாம் ஒவ்வொரு ட்ரேடாக போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரு வீடியோ பத்தாது, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம். அதனால் நாம் வந்து அடுத்த கிளைண்ட்டுக்கான கண்டென்ட்டுக்கு போகலாம். இருங்க, இதுலேயே இன்னும் கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா இங்கே வந்து ப்ராஃபிட் லாஸ்ன்னு காமிக்குது, வித்ட்ரால்னு காமிக்குது, டெபாசிட் இப்போ காமிக்க மாட்டேங்குது இன்னையிலேருந்து. அதனால வந்து நம்ம அதுக்கான ஒரு ப்ரூஃபையும் பார்த்துட்டு போயிடலாம். அது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். அதில் வந்து நான் நேற்று எடுத்ததில் டெபாசிட் காமிச்சிட்டு இருந்துச்சு இதே மெட்டா ட்ரேடர் எனக்கு பிடிக்காத சாஃப்ட்வேரு. அதனால் வந்து கொஞ்சம் ஸோ இந்த வீடியோவில் இந்த இடத்துல என்ன பார்க்குறீங்கன்னா, இவங்களுக்கு கொடுத்துருக்க போனஸ் $200 போனஸ் போயிட்டுருக்கு. 12% 13-14% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது இங்கே 100% ரீச் ஆகக்குள்ளே இவங்களுக்கு இந்த $110 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மறுபடியும் இன்னொன்று ஓடும், அதுக்கும் இந்த $100 வரும். சரிங்களா? ஸோ அந்த $200 ஃபஸ்ட்டு டெபாசிட் நம்ம லிங்க்குக்கு கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 100% போனஸ் கிடைக்கும். 100%. ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த லாட் ட்ரேட் பண்ணணும். 47 லாட் ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒரு வேளை நாம் ட்ரேட் பண்ணி பிரேக் ஈவனில் இருக்கோன்னா கூட அதுவும் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ நம்ம அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போகலாம். இன்னொரு விஐபி சிக்னல் கிளைண்ட்டுக்கு. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு அக்கௌண்ட், இது செகண்ட் அக்கௌண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா போனஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 50% தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட் 100% கிடைக்கணும், இவங்களுக்கு 50% தான் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து 10% பக்கமாக முடிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 93 + 65 ஒரு $160 பக்கமாக வச்சு ட்ரேடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டோட ரிப்போர்ட் என்னங்கிறத நம்ம மொபைல் ஸ்க்ரீன்ஷாட்லேயே பார்த்துடலாம். ஏன்னா நாம் வந்து மெட்டா ட்ரேடரில் லாகின் பண்ணுறது ஒரு சலுப்பு பிடிச்ச வேலை. அதனால் வந்து அவங்ககிட்டேருந்தே ஸ்க்ரீன்ஷாட் வாங்கி நம்ம பார்த்துடலாம். அதில் டெபாசிட் அமௌண்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஏன்னா நம்ம போன அக்கௌண்ட்லேயே வந்து சரியாக டெபாசிட் அண்டு ப்ராஃபிட் அது கரெக்டாகவே காமிக்கல. டெபாசிட்ஸ் காமிக்கிற இடம் வந்து கம்மியாக காமிச்சிருந்துச்சு, அதாவது 0ன்னு காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் வந்து நம்ம அதிலே பார்த்துடலாம். அப்புறம் இவர் ஸ்டூடெண்ட், இவர் நம்மக்கிட்ட மென்டார்ஷிப் எடுத்திருந்தார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்கிட்ட கிளாஸ் முடித்து 1 மந்த் ஆகுது. 1 மந்த்துக்கு மேலே, கொஞ்சம் 1 மந்த்துக்கு மேலே ஆகுது, ஒரு 40-50 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் பல அக்கௌண்ட் வாங்கி 50,000 3 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் செகண்ட் ஸ்டேஜ் பாஸ் பண்ணிட்டார். அதெல்லாம் டேட்டோடு வருது. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணல, நான் மேலோட்டமாக நான் சொல்கிறேன். சரி பாருங்கள் நீங்களே. 50,000 2 ஸ்டெப்பு, 5,000 ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு, 25,000 பண்ணியிருக்காரு, 50,000 ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு.
5K சேலஞ்ச் ரிசீவ்டு 5K ஃபண்டட் அக்கௌண்ட், இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குது, மென்டார்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபண்டட் ஆகிட்டார். ஸோ 1 மந்தில் எத்தனை அக்கௌண்ட் பாஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா? அதுதான் மேட்ரு. சூப்பர் ஸ்டூடெண்ட் இவர். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் நம்ம மென்டார்ஷிப்பை பற்றி எழுதியிருக்காரு. பாஸ் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் மென்டார்ஷிப் எடுக்கிறதா இருந்தால் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர மற்ற வீடியோஸுமே நம்ம சேனலில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸுமே இருக்கும். நீங்கள் அதுலேயுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ரீசெண்ட் ஒன். நான் கொஞ்ச நாளாக அதெல்லாம் போடல. அடிக்கடி திருப்பி அதே மாதிரி வீடியோஸ் போடக்கூடாதுங்கிறதுக்காக போடல நான். இது நம்ம புது சேனல். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். என்கிட்ட லிங்க்கு கேட்காதீங்க, சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிங்க்கு கொடுத்தா கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ப்ரமோட் ஆகாது. ஸோ அதனால் வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது அவர் கொடுத்துருக்காரு. ஸோ பேமெண்ட்டும் எடுத்துகிட்டு தரேன்னாரு. இது நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அதுலேயுமே இதை லிஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் எல்லாத்துட்டையும் நான் இது வாங்கிட்டுருக்கேன், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும். ட்ரேட்ஸ் விஐபி கிளையண்ட் MMT சிக்னல்ஸோட ஒருத்தர் பார்க்க போகிறோம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸில் பாஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்ன தான் வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் மீண்டும் போராடி நல்லா ஃபுல் டெடிகேட்டடாக நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணார். நானும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தேன் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபண்ட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணார். அவர் 1 வருஷமாக ஃபண்டட் அக்கௌண்ட் நிறையா வாங்கி போயிட்டு இருந்திருக்கு. 4-5 அக்கௌண்ட் போயிருக்கு அவருக்கு. நம்மக்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆகிடும் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இவர் வந்து சிக்னல்ஸ் தான் எடுத்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தார். நல்ல பேமெண்ட் வந்துச்சு இவருக்கு. அந்த பேமெண்ட்லாம் வச்சு இப்போ என்கிட்ட கிளாஸே சேர்ந்துட்டார் அவர். இதெல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள், அதெல்லாம் எப்படி ப்ராஃபிட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபண்டட் நெக்ஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டார். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் பே அவுட் எடுத்தார். சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோடு இவர் கொடுத்துருப்பார் எல்லாமே. ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இதுலேயே. நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஃபண்டு அதான் இதோடதும் இருக்குது. இதோடது பார்த்திங்கன்னா பேங்க் வித்ட்ரா எழுது காணோம். ஸோ அது மாதிரி சில இது விட்டும் போயிருக்கோம். நான் தான் ஒரு பேக்கப்புக்காக இங்கே வாங்கி வச்சுருக்கேன், நான் வெப்சைட்டில் போடுறதுக்காக. தொடர்ந்து இணைந்துருங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வெப்சைட்லாம் ஆரம்பித்து இதை வந்து இன்னும் பெரிய லெவலில் பண்ண போகிறோம். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது இன்னொரு சிக்னல் கிளையண்ட். அவங்களோட இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் ப்ராப் ஃபார்மில் ட்ரேட் பண்ணி எடுத்தது. ஸோ ப்ராப் ஃபார்ம்லேயும் நம்ம ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே சூப்பரான ஒரு பேமெண்ட் எடுத்தாங்க. 10K அக்கௌண்ட்டுக்கு இந்த 6%ங்கிறது செம ரிட்டர்ன் தான். 6% 20 நாளில் வந்திருக்கு. இப்போது அதே மாதிரி அவங்களோட வித்ட்ராயலும் வந்து பார்த்திங்கன்னா நாம் போட்டிருக்கோம், பேங்க்கில் டெபாசிட் ஆனது. இதுக்கு மேலே கொஸ்டின் இருக்குமான்னு தெரில. ஏன்னா ஃபண்டிங் கம்பெனிஸ் பேமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து பேங்க்கோட எஸ்எம்எஸ்ஸே பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஃபோட்டோவுமே வச்சுருந்தோம். அது ஒரு ஃபோனை இன்னொரு ஃபோனை காமிச்சு ஃபோட்டோ எடுத்தது. ஏன்னா நெட் பேங்கிங்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது இல்லையா? அதுக்கு இதே பரவாயில்ல போதும் அப்படி நம்பலைன்னா அது அவங்க தலையெழுத்துன்னு விட்டுற வேண்டியது தான். ஸோ இது அவங்களுக்கு ரைஸ்லேருந்து வந்த பேமெண்ட்டு மெயிலு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்காகும். இது இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அக்கௌண்ட் டைரெக்ட்லி. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்த மெயில் பேமெண்ட்ஸ் எல்லாமே. நீங்களும் இதே மாதிரி ஏர்ன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடிங்கில் சப்போர்ட் வேணும், உங்கள் ட்ரேடிங் கெரியரையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது CJ ட்ரேட்ஸோட மார்க்கெட் மெக்கானிசம் கற்றுக்கணும். ட்ரேடிங்கை ரீஇனோவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஒரு புது நம்பிக்கையே வரும். வீட்டில் இருந்து இதை வச்சே நாம் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வரும். நம்பிக்கை மட்டும் இல்லை, நீங்கள் அதை சாதிச்சும் காமிப்பீங்க. சிக்னல்ஸ் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அனலைஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் போட்டால் போதும். ஸோ நான் 2-3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்டும் காமிச்சிருக்கேன். சிக்னல்ஸ் வாங்குறதும் காமிச்சிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸும் காமிச்சிருக்கேன், பே அவுட் எடுத்ததும் காமிச்சிருக்கேன், ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்தும் காமிச்சிருக்கேன், எல்லாமே காமிச்சிருக்கோம். இது நான் ரெகுலராக எவ்ரி 2-3 months ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவேன்.
உங்களுக்கு மென்டர்ஷிப் அண்டு ட்ரேடிங் சூப்பராக பண்ணணும். ட்ரேடிங்லாம் இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம், சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ இல்லைங்க. நம்ம மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் கற்றுக்கிட்டவங்களுக்கு மார்க்கெட் ஈஸி ஆகிடும். மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் வரும். இப்படியெல்லாம் சொன்னால் நம்பாதீங்கன்னு உங்களுக்கு மற்றவனுங்க சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க. ஏன் ஒரு மாற்றம் வரக்கூடாதா? ஓகே, மெக்கானிசம் கோர்ஸ் மார்க்கெட்டை ஈஸியாக்கிறதுக்கும் சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் போயிடும். மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் 3/4 போயிடும். சரிங்களா? அட்லீஸ்ட்டே வந்து 3/4 பயம் போயிடும். மார்க்கெட் ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் போயிட்டிங்கன்னா சுத்தமாக மார்க்கெட்டை உட்காந்து நீங்கள் கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டுருப்பீங்க. நீ என்ன வேணாலும் பண்ணுடா டேய், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு தெனாவட் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுது. ஓகே, அது நம்ம கோவிந்தந்து அவரது ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் நல்லா ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக உட்காந்து பண்ணிட்டுருக்காரு. இந்த ஐசிடி எஸ்எம்சிலாம் படித்தாங்களாம் ஒரு செட்டப் அமைகிறதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்துருக்கேன், ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்துருக்கேன். அதெல்லாம் சும்மா தான், உங்களுக்கு வந்து ஒரு கிமிக் தான் அது. அந்த கோர்ஸெல்லாம் பேர் வச்சு ஃபேன்சியான வார்த்தைகளை யூஸ் பண்ணால் அதெல்லாம் சூப்பர்னு அர்த்தம் கிடையாது. உண்மையாலும் எது ஒர்க் ஆகும், எது மார்க்கெட்டை உண்மையாலும் ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒரு மேப்பு மாதிரி உங்களுக்கு காமிச்சு கொடுக்குன்னா அது மார்க்கெட் மெக்கானிசம் தான். இணைந்திருங்கள். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.